ஓம் சாந்தி. 19/1/2026. இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நாம் தான் தேவதைகளாக ஆகின்றோம். பிராமணர்களாகிய நமக்கு தான் தந்தையின் உன்னதமான வழி கிடைக்கிறது என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: யாருக்கு புது ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆர்வம் மற்றும் போதை இருக்க வேண்டும்? பதில்: இந்த உலகம் பழைய இரும்பு யுகமாக ஆகிவிட்டது. இந்த யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றுவதற்கு பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும். குமாரிகளுக்கு புது ரத்தம் இருக்கிறது என்றால் தன்னை போன்று உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். சேவை, அதற்கான போதையை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த பெருமிதம் இருக்க வேண்டும். பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலின் பொருளை புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் காரிருள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் கிரீடம் அணியும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு அமர்ந்து இருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய லட்சியம் இருக்கிறது. நீங்கள் உங்களை எருமை மாடு என்று நினைத்தால் எருமை மாடாகவே ஆகிவிடுவீர்கள் என்று துறவிகள் கூறுவார்கள். அது பக்தி மார்க்கத்தின் உதாரணமாகும். ராமர் குரங்கு படையை பயன்படுத்தினார் என்ற உதாரணமும் இருக்கிறது. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் தான் இரட்டை கிரீடமுள்ள தேவி தேவதைகளாக ஆகிறோம் என்பதை அறிவீர்கள். பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால், நான் இந்த கல்வியை கற்று மருத்துவராக ஆவேன், பொறியாளராக ஆவேன் என்று கூறுவார்கள். அதே போன்று நாமும் இந்த படிப்பின் மூலம் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தை விட்டதும் நமது தலையில் கிரீடம் வந்துவிடும். இது மிகவும் அசுத்தமான மோசமான உலகம் அல்லவா? புதிய உலகம் முதல் தரமான உலகமாகும். பழைய உலகம் முற்றிலும் மூன்றாம் தர உலகம். இது அழிய போகிறது. புதிய உலகிற்கு எஜமானராக ஆக்கக்கூடியவர் அவசியம். புதிய உலகை படைக்கக்கூடியவராக தான் இருப்பார். வேறு யாரும் கல்வியை கற்பிக்க முடியாது. சிவபாபா தான் உங்களுக்கு கற்பிக்கிறார். முழுமையாக ஆத்ம உணர்வுடையவராக ஆகிவிட்டால் வேறு என்ன வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். நாம் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். தேவதைகள் எவ்வளவு தூய்மையாக இருந்தனர். இங்கு மனிதர்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். உருவம் மனிதனாக இருந்தாலும் குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது? தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பவர்களும் தேவதைகளின் முன்னால் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள் என்று பாடுகிறார்கள். நாங்கள் விகாரிகளாக பாவிகளாக இருக்கிறோம். அவர்களது உருவமும் மனிதனை போன்றுதான் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் சென்று புகழ் பாடுகிறார்கள். தன்னை அசுத்தமான விகாரிகள் என்று கூறிக்கொள்கிறார்கள். எங்களிடம் எந்த குணங்களும் கிடையாது. மனிதன் என்றால் மனிதன்தான். நாம் இப்பொழுது தேவதையாக மாறிவிடுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கிருஷ்ணரை பூஜிக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது செல்வோம் என்பது தெரியாது. பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என்று நினைத்து பக்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதலில் உங்களுக்குள் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு கற்பிப்பது யார்? இது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழியாகும். சிவபாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டு இருக்கிறார். யாருக்கு இது தெரியவில்லையோ அவர்கள் எப்படி சிரேஷ்டமாக ஆக முடியும்? இவ்வளவு பிராமணர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றனர். பரமாத்மாவின் வழிதான் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களது புத்தியில்தான் அமரும். இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ அப்பொழுது மகிழ்ச்சி அடைந்து உதவி செய்ய ஆரம்பித்து
ஆரம்பித்து விடுவார்கள். சிலர் அறியாமலேயே இருக்கிறார்கள். இவர் யார் என்பது அவர்களுக்கு என்ன தெரியும்? அதனால்தான் பாபா யாரையும் சந்திப்பது கிடையாது. அவர்கள் தனது வழியை உருவாக்கி கொள்வார்கள். ஸ்ரீமத்தை அறியாத காரணத்தினால் மற்றவர்களுக்கும் தனது வழியை கூற ஆரம்பித்து விடுகிறார்கள். குழந்தைகளாகி உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். 5000 ஆண்டிற்கு முன்பு போல பாபா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்து இருக்கிறீர்கள். யார் அறியவில்லையோ அவர்கள் இவ்வாறு பதிலளிக்க முடியாது. குழந்தைகளுக்கு படிப்பின் போதை அதிகமாக இருக்க வேண்டும். இது மிகவும் உயர்ந்த கல்வி. ஆனால் மாயை அதிகமாக எதிர்ப்பை காண்பிக்கிறது. நமது தலையின் மீது இரட்டை கிரீடம் வரும்படியான கல்வியை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு இரட்டை கிரீடதாரிகளாக ஆவோம். ஆக அதற்கு அப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இதுதான் ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு ஆச்சரியமானது! லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். பூஜாரிகளுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் என்று பாபா எப்பொழுதும் புரிய வைக்கிறார். பிறகு அவர்களும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி பதவியை அடைந்தனர்? இவர்கள் உலகிற்கு எஜமானர்களாக எப்படி ஆனார்கள்? இவ்வாறெல்லாம் அமர்ந்து புரிய வைக்கின்ற பொழுது பூஜாரிகளுக்கும் புகழ் கிடைத்துவிடும். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ராஜ்யம் எப்படி கிடைத்தது என்பதை நாம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று நீங்கள் கூற முடியும். கீதையிலும் பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறது அல்லவா? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். சொர்க்கவாசிகளாக நீங்கள் தான் ஆகிறீர்கள். ஆக நான் இவ்வாறு ஆகிறேன் என்ற போதை குழந்தைகளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? தனது சித்திரம் மற்றும் ராஜ்யத்தின் சித்திரத்தை ஒன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள். கீழே உங்களது சித்திரம், மேலே ராஜ்யத்தின் சித்திரமும் இருக்க வேண்டும். இதற்கு செலவு ஒன்றும் கிடையாது அல்லவா? ராஜ்ய அலங்காரம் உடனேயே செய்து கொள்ள முடியும். ஆக நான் தான் தேவதையாக இருக்கிறேன் என்ற நினைவு அடிக்கடி இருக்கும். மேலே சிவபாபாவை வையுங்கள். இந்த சித்திரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். இந்த சரீரத்தை விடுத்து நாம் தேவதைகளாக ஆவோம். ஏனென்றால் இப்பொழுது நாம் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த போட்டோவும் உதவி செய்யும். மேலே சிவனுடைய சித்திரம், பிறகு ராஜ்ய சித்திரம், கீழே உங்களது சாதாரண சித்திரம். சிவபாபாவிடமிருந்து நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு தேவதைகளாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். புகைப்படத்தை வைத்திருந்தால் அதை பார்த்து யாராவது கேட்கின்ற பொழுது நமக்கு கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார் என்று நீங்கள் கூற முடியும். படத்தை பார்த்ததும் குழந்தைகளுக்கு போதை ஏறிவிடும். கடைகளிலும் இந்த புகைப்படத்தை வைத்து விடுங்கள். பக்தி மார்க்கத்தில் பாபா நாராயணனுடைய சித்திரத்தை வைத்திருந்தார். சட்டை பையிலும் வைத்திருந்தார். நீங்களும் தனது புகைப்படத்தை வைத்துக் கொண்டால் நான் தான் தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருக்கும். தந்தையை நினைவு செய்யும் உபாயத்தை தேட வேண்டும். தந்தையை மறந்துவிடும் பொழுது கீழே விழுந்து விடுகிறீர்கள். விகாரத்தில் விழுந்து விட்டால் பிறகு வெட்கம் வந்துவிடும். இப்பொழுது என்னால் இந்த தேவதையாக ஆக முடியாது, மாரடைப்பு ஏற்பட்டுவிடும். இப்பொழுது நான் தேவதையாக எப்படி ஆக முடியும்? விகாரத்தில் விழக்கூடியவரின் புகைப்படத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர் கிடையாது என்று கூறுங்கள். உங்களது பாஸ்போர்ட் முடிவடைந்து விட்டது, நான் விழுந்து விட்டேன் என்று அவர்களே உணர்கிறார்கள். அப்படி
அப்படியானால் நான் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? நாரதரின் உதாரணம் கொடுக்கப்படுகிறது அல்லவா? நீ உனது முகத்தை பார்த்துக்கொள் என்று அவர் கூறுகிறார். லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளும் தகுதி இருக்கிறதா? ஆக முகம் குரங்கு போன்று தென்பட்டது. என்னிடமும் இந்த விகாரம் இருக்கிறது. பிறகு நான் ஸ்ரீ நாராயணன் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற வெட்கம் ஏற்பட்டுவிடும். பாபா அனைத்து யுக்திகளையும் கூறுகிறார். ஆனால் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லவா? விகாரத்தின் போதை ஏற்படுகின்ற பொழுது நான் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக, இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆக முடியும் என்று புரிந்து கொள்வீர்கள். முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இந்த யுக்திகளை உருவாக்குங்கள் மற்றும் அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். ராஜயோகத்தின் மூலம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அழிவு எதிரில் இருக்கிறது. நாளுக்கு நாள் புயல்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். அணுகுண்டுகளையும் தயாரித்து கொண்டிருக்கின்றனர். எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காகவே நீங்கள் இந்த கல்வியை கற்கிறீர்கள். நீங்கள் ஒரே ஒரு முறைதான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறீர்கள். நாம் நரகவாசிகளாக இருக்கிறோம் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. ஏனென்றால் கல்புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் கல்புத்தியில் இருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் உடனேயே புரிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்துக் கொண்டாலும் புத்தியில் அமராது. தந்தையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாஸ்திகர்கள் ஆவார்கள், அதாவது செல்வமற்றவர்கள் ஆவார்கள். ஆக செல்வந்தர்களாக ஆக வேண்டும் அல்லவா? அதுவும் சிவபாபாவின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். இங்கு யாரிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் தனது குழந்தைகளை விகாரத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். அஞ்ஞானிகள் தங்களை போன்றே தங்களது குழந்தைகளையும் சிக்க வைப்பார்கள். இங்கு விகாரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலில் குமாரிகளை காப்பாற்ற வேண்டும். தாய் தந்தையை போன்று விகாரத்தில் தள்ளிவிடுகிறார்கள். இது கீழான உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உன்னதமான உலகத்தை விரும்புகிறார்கள். பகவானின் மகா வாக்கியம், நான் உயர்ந்தவராக ஆக்குவதற்கு வருகின்ற பொழுது அனைவரும் கீழான நிலையில் இருக்கின்றனர். அனைவருக்கும் நான் நன்மை செய்கிறேன். சாதுக்கள், சந்நியாசிகள் போன்ற அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு இறைவன் வரவேண்டி இருக்கிறது என்று கீதையிலும் எழுதப்பட்டு உள்ளது. ஒரே ஒரு பகவான் வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். மனிதர்கள் எவ்வளவு கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கீதையின் பகவான் சிவன் என்பது பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது. குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இன்னும் நேரம் இருக்கிறது. இல்லை என்றால் அனைவரின் இருக்கையும் அசைய ஆரம்பித்துவிடும். பலரது இருக்கை ஆடுகிறது அல்லவா? யுத்தம் ஏற்படும் பொழுது இவரது இருக்கை ஆடுகிறது, கீழே விழப்போகிறார் என்பது தெரிந்துவிடும். இப்பொழுது இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் மிகவும் குழப்பம் ஏற்பட்டுவிடும். நாளடைவில் ஏற்படும். பதீத பாவனன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் அவரே கூறுகிறார், பிரம்மாவின் உடல் மூலம் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறேன். அனைவருக்கும் சத்கதி என்றால் முன்னேற்றம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவனின் மகா வாக்கியம் இது. தூய்மையற்ற உலகம். இவர்கள் அனைவரையும் நான் முன்னேற்ற வேண்டும். இப்பொழுது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள், பதீத்தமானவர்கள். மற்றவர்களை எப்படி தூய்மையாக ஆக்க முடியும்? முதலில் சுயம் தூய்மையாக ஆக வேண்டும், பிறகு சீடர்களை ஆக்க வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை தேவை. குமாரிகள் புதிய ரத்தமுடையவர்கள். நீங்கள் பழையதை புதியதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ஆத்மா பழையதாக இரும்பாக ஆகிவிட்டது. இப்பொழுது புதியதாக தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. கரைகள் நீங்கிக் கொண்டே செல்கிறது. ஆக குழந்தைகளுக்குள் மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். போதை நிலைத்திருக்க வேண்டும். தனது அக்கம்பக்கம் உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும்.
தாய்தான் குரு என்று பாடப்படுகிறது. தாய் எப்பொழுது குருவாக ஆகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஜெகதம்பாதான் பிறகு ராஜராஜேஸ்வரியாக ஆகிறார். பிறகு அங்கு எந்த குருக்களும் இருக்க மாட்டார்கள். குருக்களின் வரிசை இப்பொழுதுதான் நடக்கிறது. தந்தை வந்து தாய்மார்களின் மீது ஞான அமிர்த கலசத்தை வைக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே இவ்வாறு நடக்கிறது. கிளை நிலையங்களிலும் பிரம்மா குமாரிகள் தேவை என்று கூறுகிறார்கள். நீங்களாகவே நடத்துங்கள் என்று பாபா கூறுகிறார். தைரியம் இல்லையா? பாபா ஆசிரியர் வேண்டும் என்று கூறுவது கிடையாது. இதுவும் சரிதான். மரியாதை செலுத்துகிறார்கள். இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் அரைகுறையாக மரியாதையை கொடுக்கிறார்கள். இன்று பிரதம மந்திரியாக இருக்கிறார், நாளை அவரை நீக்கி விடுகிறார்கள். நிலையான சுகம் யாருக்கும் கிடைப்பது இல்லை. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்களை பாபா பல வழி புரிய வைக்கிறார். தன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மிகவும் நல்ல நல்ல யுக்திகளை கூறுகிறார். சுபமான பாவனை வைக்க வேண்டும் அல்லவா? ஆஹா, நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறேன். அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அவர்கள் என்ன முயற்சி செய்ய முடியும்? பாபா முயற்சியை பற்றி கூறுகிறார். முயற்சி வீணாவது கிடையாது. அது எப்பொழுதும் வெற்றி உடையதாக இருக்கும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும். மகாபாரத யுத்தத்தின் மூலம் விநாசமும் ஏற்படும். நாளடைவில் நீங்கள் வேகம் காண்பிக்கும் பொழுது இவை அனைத்தும் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிறகு அவர்களது ராஜ்யம் கவிழ்ந்துவிடும். எத்தனை குருமார்கள் உள்ளனர்? குருவை பின்பற்றாத மனிதர்கள் யாருமே இல்லை. சத்கதி கொடுக்கும் சத்குரு இங்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். சித்திரங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. இது சத்கதி, அதாவது சுகதாமம். இது முக்தி தாமம். நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இங்கு நிர்வாண தாமத்தில் இருக்கிறோம் என்று புத்தி கூறுகிறது. அங்கிருந்துதான் சப்தத்திற்கு வருகிறோம். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள். இந்த விளையாட்டு பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிவ ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடப்படுகிறது. நான் வந்திருக்கிறேன், கல்பத்திற்கு பிறகு மீண்டும் வருவேன் என்று தந்தை கூறுகிறார். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு தந்தை வந்ததும் சொர்க்கமாக ஆகிவிடுகிறது. கிறிஸ்துவிற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது என்று கூறுகிறார்கள். இப்பொழுது கிடையாது, மீண்டும் உருவாகும். ஆக அவசியம் நரகவாசிகளுக்கு விநாசமும் சொர்க்கவாசிகளின் ஸ்தாபனையும் ஆக வேண்டும். நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். நரகவாசிகள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். இன்னும் 1,00,000 ஆண்டுகள் இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றனர். குழந்தைகள் வளர்கிறார்கள், திருமணம் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் கூற மாட்டீர்கள். ஒருவேளை குழந்தை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, சொர்க்கவாசியாக ஆக விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது என்று ஸ்ரீமத் பெற வேண்டும். கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று தந்தை கூறுவார். இதற்கு முழு பற்றை வென்ற நிலை தேவை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் உயர்ந்த அறிவுரைப்படி நடந்து தன்னை உயர்வானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பகவானின் வழிமுறையில் தனது மனதின் வழிமுறையை கலக்கக்கூடாது. ஈஸ்வரிய படிப்பின் போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, தன் போன்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவர் மீதும் சுப பாவனை வைத்து ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை செலுத்த வேண்டும். பெயருக்கான போலி மரியாதை கூடாது. வரதானம், நிரந்தரமாக தந்தையுடன் இருக்கும் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பு தருபவராகி சகஜ யோகி ஆகுக. விளக்கம், உடலுக்கும் உயிருக்கும் நடிப்பிருக்கும் வரையில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவது இல்லை.
அவ்வாறே தந்தையின் நினைவு புத்தியை விட்டு பிரியாது எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்திருக்க வேண்டும். வேறெந்த நினைவும் தன்வசம் இருக்கக்கூடாது. இதனையே சுலபமான மற்றும் இயல்பான யோகி என்பார்கள். அத்தகைய யோகி ஒவ்வொரு நொடியும் எண்ணம், சொல், செயல் யாவிலும் ஒத்துழைப்பவராக இருப்பார். சகஜ யோகி என்றால் ஒரு எண்ணம் கூட ஒத்துழைப்பு இல்லாத நிலை இல்லை. அத்தகைய யோகி சகஜ யோகி. சகயோகியே சக்திசாலியாக ஆகிறார். ஸ்லோகன்: இன்னலின் சொரூபமாக ஆவதற்கு பதிலாக இன்னலை களைந்து சமாதான சொரூபமாக ஆகுக. அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவத்தை செய்யுங்கள். தன்னுள் இருக்கும் நேர்முகமான மற்றும் மறைமுகமான பந்தனங்களின் பட்டியலை முன்னால் வையுங்கள். நான் பந்தனங்களை களைந்தே தீருவேன் என்ற லட்சியம் வையுங்கள். இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. எப்போதும் இந்த பாடத்தில் உறுதியாக இருங்கள். சுதந்திரம் பிராமண பிறவியின் பிறப்புரிமையாகும். தனது பிறப்புரிமையை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். தன்னை இல்லறவாசி என உணரும் போது வலையில் பின்னப்படுகிறீர்கள். இல்லறவாசி என்பதே வலையில் சிக்கிக் கொள்வது. ட்ரஸ்டி என்றால் விடுபடுவது ஆகும். ஓம் சாந்தி.